வணக்கம் டைட்டன்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒலாமால இருக்கக்கூடிய லாமா 3 அப்படின்ற மாடலை வந்து நம்ம பிசில வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்றது தான். ஸோ நான் இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வந்து சொல்ல போறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு டெக் சாஃப்ட்வேரை பத்தியும் ஏ டூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கண்டென்ட் குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, கூகுள் குரோம்க்கு வந்து போய்க்கோங்க. கூகுள் குரோம் போனதுக்கு அப்புறம் அதில் வந்துட்டு ஒலாமா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களே வந்து மேக்குக்கு, லினக்ஸ்க்கு, விண்டோக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் வந்து விண்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இருக்கக்கூடிய டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1.6 ஜிபி கிட்ட வரும். ஸோ ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஃபோல்டரில் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. A few moments later. ஓகே டைட்டன்ஸ், ஒலாமா அப்படின்றது வந்து நம்மளுடைய சிஸ்டம்ல வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்றதுக்கு அதை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு போயிடும். ஜஸ்ட் இதை வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ ஒலாமா அப்படின்றது வந்து டிஃபால்ட்டா வந்து சி டிரைவ்ல தான் வந்து இன்ஸ்டால் ஆகும். வேணும்னா அப்படின்னா உங்களுடைய மாடல்ஸை வேணா நீங்க வந்து செப்பரேட் டிரைவ்லயோ செப்பரேட் ஃபோல்டர்லயோ நீங்க மாத்தி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து டவுன்லோட் பண்றதுனா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து சேர்த்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ இது வந்து டவுன்லோட் ஆகட்டும். A few moments later. ஓகே டைட்டன்ஸ், ஸோ ஒலாமா அப்படின்றது வந்து நம்ம இதுல வந்து இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய வெர்ஷன் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே டைட்டன்ஸ், ஒலாமா அப்படின்றது வந்து நம்மளுடைய சிஸ்டம்ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் போய் சர்ச்ல வந்துட்டு ஒலாமா அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதை வந்து ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதுக்குரிய ஒரு சேட் பாட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அஸ் யூஷுவல் நார்மல் சேட் ஜிபிடி மாதிரி தான் இருக்கும். நியூ சேட் அதுக்கப்புறம் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ மாடல்ஸ் அப்படின்றது வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இன் ஆப்ல. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து குயின் 3 அப்படின்றது வந்து ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎம்டியில் வந்துட்டு எப்படி மாடல் வந்து இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்றது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் முதல். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சிஎம்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிஎம்டியில் போயிட்டு ஒலாமா ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்றத வந்து முதல்ல செக் பண்ணிக்கலாம் இருக்கான்னு. ஓகே, 0.18.2 அப்படின்ற வெர்ஷன் வந்து நம்மகிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒலாமா அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போக்கு அவைலபிளாக இருக்க ஏதாவது மாடல் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஸோ ஓகே, குயின் 3 4B இருக்கு. ஒலாமா புல் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாடல் நேம் வேணுமோ அந்த மாடல் நேம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா QWEN 3:4Bன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். குயின் 3:4B. ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஓகே சாரி நான் ஸ்பேஸ் கொடுக்க மறந்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு அண்ட் தென் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லிங் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா டவுன்லோட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2.5 ஜிபி கிட்ட இருக்கு. ஸோ இதனுடைய 2.5 ஜிபி வந்து டவுன்லோட் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி வந்து நான் வந்து ரன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது வந்து சொல்லித்தரேன். ஓகே டைட்டன்ஸ், ஸோ நாம கொடுத்துருக்க வந்து குயின் 3:4B அப்படின்றது வந்து இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து ஃபுல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே சக்ஸஸ் அப்படின்றது வந்து நமக்கு வரணும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நமக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த மாடல் வேணும்னாலுமே நீங்கள் வந்துட்டு ஒலாமா புல் ஸோ அந்த மாடலோடய நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து நான் வந்து லாமா 3 வந்து போடுறேன் அப்படின்னா ஸோ லாமா 3 நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை வேற எந்தெந்த மாடல் வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து போட்டு இதில் வந்து நீங்கள் வந்து புல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒலாமாவோடைய லாமா 3 அப்படின்ற மாடலை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒலாமா அதில் வந்துட்டு புல் லாமா 3 மாடல். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கமெண்ட். ஸோ ஒலாமா புல் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அப்படின்றத வந்து நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து கொடுத்துக்கலாம். குயின் வேணுமா, குயிக்லாம், மேனிஃபெஸ்ட் என்னென்ன மாடல் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே அது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4.7 ஜிபி கிட்ட வரும். ஸோ ஃபுல்லா வந்து டவுன்லோட் ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம டவுன்லோட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி அண்ட் ஒரு டெர்மினல்லே எப்படி வந்து ஒரு மெசேஜ் கான்வர்சேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். A few moments later.
ஓகே டைட்டன், ஸோ ஒலாமா அப்படின்றது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஒலாமா அப்படின்றது வந்து 1.6 ஜிபி வந்து இருக்கு. இந்த 1.6 ஜிபி வந்து கம்பல்சரி என்ன ஆகுது அப்படின்னா சி டிரைவ்ல தான் வந்து இன்ஸ்டால் ஆகுது. அப்போ இதனுடைய மாடல்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சி டிரைவ்லேயே வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருது. பட் இப்போ வந்து நம்ம வந்து ஒலாமால மாடல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து 2 ஜிபிக்கு இருக்கு, 5 ஜிபிக்கு இருக்கு, 8 ஜிபி, 15 ஜிபி மேலே வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா சி டிரைவ்லேயே வந்து டம்ப் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒலாமா அப்படின்றத மட்டும் சி டிரைவ்ல வச்சுட்டு மாடல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வேற இதுல நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒலாமா இல்லைனா மாடல்ஸ் அப்படின்றத வந்து நான் நேம் கொடுக்குறேன். ஸோ மாடல்ஸ் அப்படின்றத வந்து நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ள போயிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய URL கால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்ச்சில் போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் தென் அதில் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிட்டு யூசர் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நியூ அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கேப்ஸில் வந்துட்டு ஒலாமா _ மாடல்ஸ் அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்து நீங்க காப்பி பண்ண அந்த பாத்தை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அந்த கீழே ஓகே கொடுத்துட்டு அண்ட் தென் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பிசியை வந்து ரீஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுட்டு உங்களோட பிசியை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபுல்லா ரீஸ்டார்ட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சிஎம்டியில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் போல ஒலாமா புல் உங்களுக்கு வந்து எந்த இது வேணுமா குவின் வந்து எடுத்துக்கலாம், லாமா வேணுமா லாமா வந்து எடுத்துக்கலாம், இல்லை மிமிமேக்ஸ் வேணுமா எதுனாலும் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சி டிரைவ்ல வந்து ஒலாமா அப்படின்றது வந்து இருக்கும். அண்ட் தென் நீங்க வந்து எந்த ஒரு ஃபோல்டர் எந்த டிரைவ்ல கொடுக்குறீங்களோ அதுல வந்து உங்களுடைய மாடல்ஸ் எல்லாமே வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒலாமா லிஸ்ட் அப்படின்றது வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒலாமா லிஸ்ட் அப்படின்றது வந்து டைப் பண்ணேன் அப்படின்னா ஸோ என்கிட்ட வந்து என்னென்ன மாடல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கோ அது எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு லாமா 3 அப்படின்றத மட்டும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஒலாமா ரன் லாமா 3. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுது பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் போல டெர்மினேட்ல ஒரு சேட் பாட் மாதிரி வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுத்தோன்னே அது வந்து என்ன பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, அதுவும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹாய் இட்ஸ் நைஸ் டு மீட் யூ அப்படின்றத வந்து சம்திங் கொடுக்குது. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெர்மினல்லே நீங்க வந்து உங்களை வந்து சேட் பாட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நீங்க க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா Ctrl+D வந்து நீங்க அமுக்குனீங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆகும். நீங்க வந்து Ctrl+C யூஸ்வலாக கொடுப்போம், இதுல வந்து Ctrl+D கொடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து சேட் வந்து இங்க வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து Ctrl+D கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சேட் பாட் க்ளோஸ் ஆயிரும். பட் இது வந்து ஸ்டில் பின்னாடி என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே டைட்டன்ஸ், இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒலாமா சர்வ் வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து டாஸ்க் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கில் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் வந்து /F போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து /IM அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு olama.exe அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ இருக்க வந்து சர்வ் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு ஒலாமா சர்வ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்துடும். ஸோ ஒலாமா சர்வ் ஐயோ டபிள்யூ போட்டேன். ஓகே, ஒலாமா சர்வ் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒலாமா அப்படின்றது வந்து டெர்மினல்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப்ல யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்துட்டு ஒலாமா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. அதை சர்ச் பண்ணிட்டு அந்த ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு சேட் பாட் மாதிரி வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாடல்ஸ் அப்படின்றத வந்து டவுன்லோட் பண்ணலாம். நான் வந்து 2 மாடல் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து Queen 3 4Bயும் இன்னொன்று வந்து லாமா 3யும். அண்ட் தென் கொடுத்துட்டு இதுலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெசேஜும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டெர்மினல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு ஆப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டைட்டன், நெக்ஸ்ட் வீடியோல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸோ ஒலாமா வந்து எப்படி VS Codeல செட்டப் பண்றது அப்படின்றது வந்து ஒரு ஃபுல் செட்டப் வீடியோவா நான் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா VS Code ஒலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுவேன். நீங்க நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருங்க. நானும் உங்கள் டைட்டன் ஃப்ரம் டெக்காசாமா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.